ராமானுஷா திருவடிகளே சரணம். இந்த கோயில் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள், ஸ்ரீ ஆரோக்கியலட்சுமி தாயார் திருக்குறங்குன்றத்தில் திருக்குமர நகரத்தில் இருக்குது. மகாபலிபுரம் போகிற ரோட்டில் இருக்குது. இந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் திருப்பாக்கடல் கடையும் பொழுது அதிலிருந்து தன்வந்திரி பெருமாள் நோயை தீர்ப்பதில் இவர் ராஜா. நமக்கு நோய்கள் ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களும் சரியாக சீர் செஞ்சு எப்படியாப்பட்ட நோயுமே குணமாக்கக்கூடியவர் இந்த பெருமாள். இந்த பெருமாளுக்கு வர பக்தர்கள் உணவு பிரசாதம் செய்வதற்கான கலிகை பொருட்கள்லாம் கொண்டு மடப்பள்ளியில் கொடுத்து அது பிரசாதமாக செய்து தன்வந்திரி பெருமாளுக்கு கொடுத்து அது பக்தருக்கு கொடுக்கும்போது அந்த உணவு வாங்கி சாப்பிடும் பொழுது அவளுக்கு இருக்கிற நோய்கள் குணமாகும். இவர்கிட்ட கயிறு இருக்குது. இந்த சின்ன குழந்தைங்க பெரியவங்க இவெல்லாம் பயந்துட்டு சின்ன சின்ன நோய் இருக்கிறது, இதையெல்லாம் அந்த கயிறு வாங்கி கட்டும் பொழுது அதெல்லாம் தானாகவே குணமாகிடும். இவை இடத்துல பொறுத்த வரைக்கும் இங்கே விஷ்ணு புண்ணியபதி காலம் வருஷத்துக்கு 4 முறை வரும். அதை நம்ம விசேஷமாக இங்கே கொண்டாடுவாள். அது இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராமநவமி, இன்னும் பல பெருமாளுக்கான விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தன்வந்திரி பெருமாளுக்கு முன்னாடி கருடாழ்வார் இருப்பாள். நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் கருடாழ்வார் இருக்கா. இந்த கருடாழ்வார் இருக்குன்னு என்ன இருக்குன்னா, உடம்புல பார்த்திங்கன்னா 9 நாகம் இருக்குது. அஷ்டநாக கருடன் அப்படின்னு அவளுக்கு பேர். ஏன் அப்படி வச்சு அப்படின்னா, இந்த பார்க்கடல் கடையும் பொழுது கடைசியாக அந்த வாசுகி பாம்புடைய வரை தங்க முடியாமல் தன்னுடைய விஷத்தை கற்கும் பொழுது அது வைரமாக கக்கிட்டார். அதுதான் தன்வந்திரி பெருமாள் கழுத்தில் போட்டுக்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. அது பேர் கௌஸ்துபம். அது வைரமாக இருந்தாலும் விஷம் இருக்கிறதுனால அது பெருமாளை தாக்கிடக்கூடாதுன்றதுனால இந்த கருட ஆழ்வாரை முன்னாடி பிக் பண்ணால் நம்மளை நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களும் எல்லா செயல்பாடும் கிரகணங்கள் அடிப்படையில் தான் ஆட்சி செய்யணும். அதனால் இந்த கருட ஆழ்வாருக்கு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு அவளை சேவிக்கும் போது நமக்கு கிரகண தோஷங்கள் எது இருந்தாலும் அதை அனுகிரகம் பண்ணிடுவாள். திருக்கரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் வேதிகேஸ்வரர் தான் ராஜா. இந்த திருக்கரங்குன்றத்தில் 12 குளம் இருக்குது. நம்ம விசேஷமான குளம். இது எல்லாம் இருந்தாலுமே நோய் தீர்ப்பதற்கு ஒரு பெருமாள் வேணும்னு இந்த தன்வந்திரி பெருமாளை அவள் பல நாள் தவறிலிருந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. நம்ம விசேஷமான பெருமாள். இந்த பெருமாளை நீங்கள் சேவிக்கும் பொழுதும் அவருடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் போதும் நோய்கள் தானாகவே தீர்ந்துடும். ஹரே கிருஷ்ணா.